பங்களாதேஷை இந்தியா விட்டு வைக்க பாகிஸ்தானை விட மோசமான பயல்களா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் யூனுஸோட நடவடிக்கை அந்த மாதிரி தான் இருக்கு. யூனுஸ் கெஞ்சாத நாட்களே கிடையாது. எது பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஒரு விசிட்டு, ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு கெஞ்சாத நாட்களே கிடையாது. இப்ப கூட சம்மிட் நடக்குது ஒரு பக்கம். அதனால இந்த மீட்டிங் ஷெட்யூல்லாம் நடந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. நினைச்சிருந்தா நம்ம தவிர்த்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் கெஞ்சிரான், சரி இவனோட மனநிலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதே சமயம் இந்தியாவோட கருத்தை கடைசியா சொல்லிடலாம். இதுக்கப்புறம் யூனுஸ் ஆடினானா டிக்கெட் லிஸ்ட் தந்துட வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் டெல்லியோட நிலைப்பாடு. இருந்தாலும் இது தேவையில்லாத நிலைப்பாடு. இவனோட புத்தி ஏற்கனவே நமக்கு தான் தெரியும்ல. அந்த மாதிரி தான் அவனும் சேட்டை பண்ணியிருக்கான். காரணம் என்னன்னா, யூனுஸ் இந்த தடவை பாரத பிரதமர் மோடியோட யூனுஸ் பேசியிருக்கோம். யூனுஸ் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. யூனுஸ் ஒன்றுமே பேசலை. பங்களாதேஷில் உட்கார்ந்துக்கிட்டு யூனுஸ் என்னத்தை பேசினாரோ அதையே நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பேசியிருக்காரு. பதிலடி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம் அதே இடத்துல. இருந்தாலும் பேசவே விட்டுருக்க தேவையில்லைல்ல. யூனுஸ் யாரு? ஒரு அரசியல்வாதியா? ஒரு நாட்டுல செல்வாக்கு மிகுந்த தலைவரா? ஒண்ணும் கிடையாது. பைடன் நிர்வாகத்தால பவுடர் அடிச்சு இறக்கி விடப்பட்ட ஸ்டேஜ் கோமாளி. இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா யூனுஸ் செய்கிற வேலை பூரா பாகிஸ்தான் 50-60 வருஷமா செஞ்சக்கூடிய அந்த திருட்டு வேலைகளை, தீவிரவாத வேலைகளை மீண்டும் செய்யறான் அப்படிங்கறதுதான் உண்மை. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் என்னெல்லாம் சீனாவுக்கு போய் செய்யுமோ, சீனால உட்கார்ந்துகிட்டு இந்திய நிலப்பரப்ப இஷ்டத்துக்கு பேசுவாங்களோ, அத கொஞ்சமும் குறையாம தானே யூனுஸும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப யூனுஸுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷ ரொம்ப நாள் விட்டு வைக்கணும்னு நமக்கு ஏது வேண்டுதல் இருக்கா? ஆனா அரசாங்கங்கள் கொஞ்சம் மென்மையா தான் போகுது. இது தேவையில்லாத விஷயமும் கூட. 4 வருஷம் கழிச்சு ட்ரம்ப் போய் மீண்டும் பைடன் கட்சியை சேர்ந்த யாராச்சும் வந்தார்கள் அப்படின்னா, இந்த விவகாரத்தை எப்படிலாம் மாத்த பார்ப்பார்கள் அப்படிங்கிறதையும் அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 4 வருஷம் தான் நமக்கான ஒரு கோல்டன் பீரியட். எது பங்களாதேஷை தட்டி வைக்கிறதுக்குள்ள உடச்சு சுக்குநூறா ஆக்கி சிக்கன் நெக் டக் நெக் அப்படின்னு கனவு கூட காணாத அளவுக்கு ஒரு விவகாரத்தை கொண்டு வந்து வச்சிடணும். சரி, யூனுஸ் அப்படி இல்லதான் பேசலாரு. யூனுஸ் ஒண்ணுமே பேசல. யூனுஸ் அங்க உட்கார்ந்து செஞ்சதையே திருப்பி இங்க உட்கார்ந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுதான் முதல் விஷயம். ஷேக் ஹசீனாவை ஒப்படைங்க அப்படிங்கிறது. 2வது விஷயம், அங்க உள்ள சிறுபான்மையர் தாக்குற வீடியோ பூரா உண்மை கிடையாது. நிறைய ஃபேக்கான வீடியோ. வேணும்னா நீங்க உங்க நாட்டோட பத்திரிகையாளர்களை அனுப்பி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. சம்பவம் எப்போ நடந்துச்சு, எப்போ ஆட்கள் அனுப்புறது? ஆட்கள் அனுப்புனாலும் கிழிஞ்சுக்கும். அது போக ஏஜென்சிகளை அனுப்ப வேண்டிய தேவையே கிடையாது. வேற சில ஏஜென்சிகள் இருக்கு. அந்த ஏஜென்சிகளை அனுப்புனாலே அங்கே டப்பா டான்ஸ் ஆடிரும். ஏன்னா இவர்கள் மைக்கை தூக்கிட்டு போவார்கள், அவர்கள் துப்பாக்கியை தூக்கிட்டு போவார்கள். யூனுஸுக்கு அதோட நடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா யூனுஸ் இந்த 2 விஷயத்த பேசியிருக்காரு. இந்த 2 விஷயம் மட்டும் கிடையாது, பார்டர் ஏரியால நம்ம அத்துமீறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்த கட்டம் அப்படிங்கிறது, யூனுஸ் இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி சீனால உட்காந்துட்டு இந்திய நிலப்பரப்பை பத்தி பேசினதுதான். இம்புட்டையும் நம்ம முன்னாடியே பேசுற அளவுக்கு தைரியம் யூனுஸ்க்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனா இந்தியாவோட நடவடிக்கை அப்படிங்கிறத யூனுஸ் புரிஞ்சுக்கவே இல்லை. புத்தியே இல்லாத அரசியல்வாதியே கிடையாது. புத்தியே இல்லாத பயப்புள்ள அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கெஞ்ச விட்டுக்கிட்டே இருந்து சீனாவை பார்த்ததுக்கு அப்புறமும் அனுமதி கொடுக்குது அப்படின்னா, இந்தியா கிட்ட பேக்கப் பிளான்கள் 1000 கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதா. அதுல ஏதோ ஒண்ணு இந்தியா செய்ய தயாராயிருச்சு அப்படின்னு கூட தெரியாம இந்தியா முன்னாடி வந்து தன்னோட மூஞ்சிய காட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் இவ்வளவு கேவலமா காட்டுவாரா எந்த அரசியல்வாதியாச்சும் அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. இந்தியா நேரம் கொடுத்தப்பே உஷாரா இருக்கணும். நமக்கு நேரம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா யூனுஸுக்கு தான் அந்த அறிவு எல்லாம் இல்லையே. எவனோ சொல்றத அப்படியே கேட்டு செய்யறாரு. இந்தியா ஆரம்பத்திலே ஓபன் பண்ணது என்ன அப்படின்னா, அவர் ஒரு நினைவு பரிசு கொடுத்தாரு. பதிலுக்கு இந்தியா 2015ல யூனுஸுக்கு நம்ம விருது கொடுத்தோம். அந்த ஃபுட்டேஜை தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தோம். என்ன அப்படின்னா, நீ பைடனால மட்டும் பவுடர் அடிச்சு இறக்கி விடப்படலை, அதுல எங்க பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்லி காட்டுறது மூலியமாவே யூனுஸ் உஷாரா இருக்கணும். ஆனா இந்த பக்கம் தான் மூளையே இல்லாத ஆள்ல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய யூனுஸ். அதனால அதுக்கடுத்து இப்படி வதவதன்னு இறக்கிட்டாரு. ஆனா இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் இந்தியா பதிலடி கொடுத்துருச்சு. ஷேக் ஹசீனாவை பத்திலாம் இப்பெல்லாம் பேசாத அப்படின்ட்டோம். அதே சமயம் எல்லைகள் அப்படிங்கிறது நீந்தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லையை நோக்கி வரும்போது இந்த பக்கம் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்துறது
இயல்பு, நடத்துவோம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கே கிடையாது. அதே மாரி, நீ ஏன் இந்த பக்கம் வர? இல்லீகலா வரத பத்தி பேசவே மாட்டேங்கிற. இல்லீகலா உள்ள வரத நாங்க வேடிக்கை பார்ப்போமா? அப்படின்னு சொல்லி, அதையுமே இந்தியா இறங்கி அடிச்சிருக்கு. 3வது கட்டமா, அங்க உள்ள சிறுபான்மையினர் மேல தாக்குதலே நடத்தலன்னு நீயே சொல்லலைல்ல. 1, 2 நடந்தத இவங்க மிகைப்படுத்துறார்கள்ங்கிறல்ல. 1, 2க்கு விசாரணை கமிஷன் எங்க? போட்டியா? கமிஷன் பேர் என்ன? அதோட ரிப்போர்ட் என்ன? அப்படிங்கிற மாரி இந்தியாவும் அடிச்சிருக்கு. அடுத்த விவகாரமா இந்தியா சொல்றது, இந்தியா வந்து ஒரு தனிநபர் பின்னாடி போகாது. மக்களோட மனநிலை, பங்களாதேஷ் மக்களோட மனநிலைய நோக்கி தான் இந்திய அரசாங்கம் செயல்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். அப்ப நீ ஒரே ஒரு ஆள், உன் விஷயம் கணக்கு கிடையாது. உன் கூட இருக்கிற கூட்டம் திருட்டு கூட்டம். அதுவும் கணக்கு கிடையாது. மக்களோட எண்ண ஓட்டம் அப்படின்னா, மக்கள் அங்க 2 டிவிஷன் தான். அதாவது இந்த ரோட்ல இறங்குற கூத்து கோமாளிகள தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, ஷேக் ஹசீனா பின்னாடி ஒரு பெரும் கூட்டமும், கலிதா ஜியால் பின்னாடி ஒரு பெரும் கூட்டமும். இந்த 2 கூட்டத்த தான் மக்கள் கூட்டமாவே எடுத்துக்க முடியும். மற்ற கூட்டம் பூரா ரவுடி பய கூட்டம், திருட்டு கூட்டம். என்ன ஒண்ணு லேபிள் மாணவர் அணி, இந்த பக்கம் மதம் சார்ந்த அணி. மாணவர் அணிக்கு ஒரே வேலை என்ன அப்டின்னா, ரோட்ல இறங்கி அடிச்சு உடைக்கிறது. மதம் சார்ந்த அணிக்கு ஒரே வேலை என்ன அப்டின்னா, பங்களாதேஷ பாகிஸ்தானோட இணைக்கிறது. இல்ல இணைக்காம தனியா பங்களாதேஷ ஆப்கானிஸ்தான் மாரி இந்த கூட்டம் ஆண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவு. கடுமையான ஷரியா சட்டத்த எல்லாம் கொண்டு வந்து. இருக்கிறவன் பூரா வேடிக்கை பார்த்தா இப்படிதான் நெனப்பு வரும். ஆனா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்கங்கிற புத்தி இல்லாத பயலுக. ஆனா இந்தியா இப்படி தெளிவா இந்த எல்லா விஷயத்தையும் அங்கேயே பதிவு பண்ணிட்டோம். மீண்டும் ஏஜென்சிகள கூப்பிட்டும் பதிவு பண்ணியிருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஷேக் ஹசீனாவ பத்தி கமெண்ட் பண்ணாதது. அப்ப என்ன? இன்னமும் நம்மகிட்ட அந்த கார்டு இருக்கு. எப்ப வேணாலும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். 2வது அங்க உள்ள சிறுபான்மையருக்கு எதிரா விசாரணை வச்சியா? அறிக்கை எங்க? விசாரணை பேர் எங்க? கமிஷனோட பேர் எங்க? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இது ஏறக்குறைய யூனுஸுக்கு எந்த இடத்துல இருந்து அடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிக்னல காட்டியிருக்கு. அதே மாரி எல்லைகள் அப்படிங்கிறதுல நாங்க தான் கிங்கு. அந்த சைடு வந்தாலே கன் ஃபயர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதுக்கப்புறம், எதிர்பார்க்காம வந்து நிக்கிறது கூத்து கோமாளித்தனத்தோட உச்சம். ஆனா யூனுஸ் புரிஞ்சுக்கணும். இல்ல யூனுஸ் கிட்ட இருக்கக்கூடிய 1 டஜன் அடிமைகள் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி எல்லையில மிதிபட்டு டிக்கெட் கிழிச்சு குடுக்கறத அனுபவிக்க வேண்டியது தான். ஆனா இவ்வளவு லென்த்தா பங்களாதேஷ இழுக்கணுமா அப்படின்னு கேட்டா, நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இழுக்கக்கூடாது, இறங்கி அடிக்கணும். ஆனா சர்வதேச அரசியல்னு ஒண்ணு இருக்கு. ராஜதந்திர நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாடு குருட்டாம்போக்குல இறங்க முடியாது. 4 திசைகள்லயும் 40 திட்டத்தோட இறங்குனா மட்டும் தான் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்கும். அது எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம சின்ன நாடு, பெரிய நாடு, நமக்கு பொருந்தாது அப்படிலாம் வாய் பேசவே முடியாது. உக்ரைன்ல ரஷ்யா என்ன சந்திக்குது? அதே யுத்தத்த ஆரம்பிச்சு வச்சுட்டு, முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா என்ன சந்திக்குது? அதனால உலக சூழ்நிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரும். அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டெல்லி இறங்கி அடிக்க நாள் குறிச்சிருக்கு. அந்த நாள குறிச்சிட்டு தான் நமக்கு நேரம் குடுத்திருக்கார்கள் அப்படின்னு தெரியாம யூனுஸ் வந்து உட்கார்ந்து ஏறக்குறைய தன்னோட தலையெழுத்தையே மாத்தி எழுதிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.